வார்த்தைகளால் விழுந்தது இந்த நொடி, இந்த நொடி மண்ணிலே சொர்க்கம் கண்டேன். என்னவனே தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஒரு கோடி வருஷம் வாழ்ந்தான பிறகும் என்னுடன் அதிர உயிர் அதிர உன்னை நினைத்து உன்னை மறந்துவிட்டேன். ஹே ட்விங்கிள்ஸ், எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ட்விங்கிள்ஸ் சொன்ன ஒரு ஒன் ஷாட்ரா ஜிம்மினோடது தான் பார்க்க போகிறோம். தமிழையும் பார்த்துருப்பீங்க. மை சிஇஓ ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் மில்க். இதில் வந்துட்டு இது ஒரு ட்விங்கிள் கேட்ட எஃப்எஃப் தான். அவங்க ஜிம்மனுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக எஃப்எஃப் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஓகே காய்ஸ், எஃப்எஃப்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்களோட கான்செப்ட் போடுங்க. அதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர் வாட் எவர் கன்ஃபார்ம் நான் போட ட்ரை பண்ணுவேன்டா. என்னால் முடிஞ்ச லெவல் பெஸ்ட்டு நான் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட ஒன் ஷாட்டு கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்விங்கிள்ஸ். ஓகே, நம்மளோட ஒன் ஷாட்டோட ஒன்லைன்குள்ளே போகலாண்டா. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் மேன்ரா. ஸோ ஒரு சிஇஓக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். அண்ட் நம்ம ஜிம்மின் இதில் சிஇஓ வந்துட்டு கொஞ்சம் கோல்டு ஹஸ்பண்ட் தான். பட் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளோலாம் லவ்லாம் எதுவும் இருந்திருக்காதுடா ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக நார்மல் லைஃப் வாழ்ந்துருப்பீங்க. ரொம்ப லவ்வபுளாக கேர் பண்ணிப்பார் ஜிம்மின்னு. அண்ட் ஸோ நீங்களும் நல்லா பார்த்துப்பீங்கடா. இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கடா. 3 months ஆச்சு. ஸோ ஜிம்மினுக்கு இதில் ரொம்ப ஹாப்பிடா. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஆன்லைன் போதும். ஸோ நீங்கள் ஜிம்மனுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ டாடி, சொல்றி. ஜிம்மனா, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் சொல்றி, வாங்கிட்டு வரேன். ஜிம்மின், எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. எதுடி? மேங்கோவா? மேங்கோ இல்லை ஜிம்மினா, ரா மேங்கோ, மாங்காய் சொல்லுவாங்கல்ல, அது வேணும் ஜிம்மினா. சரி டாட்டி, வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு உட்கார்ந்து முன்னாடி வந்து நிற்கிறேன். ஓகே ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணுறீங்க. பட் 1 hour மேலே ஆகுதுடா. ஜிம்மின் வரவே இல்லை. நீங்களும் கோவமாக உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் எப்போவுமே ஜிம்மின் சீக்கிரம் வந்துடுவார். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் அவங்க லேட்டாக வந்ததே இல்லை. நீங்களும் கோவத்தில் உட்காந்துருக்கும் போது அப்படியே டைம் போகுது. பார்த்தா மணி 11 o'clock ஆயிடுது. இன்னும் ஜிம்மின் வரல. ஸோ 11 o'clock ஆனக்கப்புறம் ஜிம்மின் டோர் திறக்கிற சவுண்ட் கேட்குது. அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துட்டு ஷிச்சான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கடா. கரெக்டாக டோர் திறக்கிற சவுண்ட் கேட்ட உடனே ஓடி போய் கோவமாக உட்கார மாதிரி டிவியை ஆஃப் பண்ணிட்டு உட்காடுறீங்க. ஏ பொண்டாட்டி, வந்துட்டேன்டி, மன்னிச்சு கோடி பொண்டாட்டி, லேட் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான டீல் ரீ, அதான். எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு டைய லூஸ்அப் பண்ணிட்டு அவங்கள தேடி அப்ஸ்டேஸ் வரான். என்னடி பொண்டாட்டி, கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து உட்காடுறான். எப்போ வரேன்னு சொன்னீங்க ஜிம்மன்? இவ்வளோ லேட்டாவா? எல்லாம் நீங்கள் வரவே மாட்டீங்கல்ல. அப்போ என் மேலே லவ் குறைஞ்சிருச்சு தானே? இல்லை இல்லடி பொண்டாட்டி, கொஞ்சம் வேலை, புரிஞ்சுக்கொடி. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து மாங்காய் எடுத்து தரான். உங்களும் எனக்கு ஒன்றும் வேணாமாடி, ஏன் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் கிட்ட 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 நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி வந்துட்டுருக்கான். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு வாங்கிக்கிறீங்க. ஏன் ஜிம்னா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டைய கழட்டி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க.
ஒன்றும் இல்லடி, ஒரு டீலு பேசுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சாப்பிட்டீங்களா ஜிமினா? இல்லையாடி, பசிக்குது தான். இன்னதான் சாப்பிட்லான்ட்டு வந்தேன். போங்க ஜிமினா, விளாடாதீங்க ஜிமினா. சரி வாங்க, நான் ஃபுட் சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்கடா. அண்ட் ஜிமினும் அதான் என் முன்னாடி நடக்கலாமா அதுவும் அப்படின்னு சொல்லி உங்களை பேக்ல இருந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரா. ஜிமினா என்ன பண்றீங்க நீங்க? வயிற்றுல என் சன் இருக்காண்டி. கேர்ள் வேணாமா? கேர்ளும் வேணும். முடிஞ்சா ட்வின்ஸ் பெற்றுக்கொள்ளி கொண்டாடி. ஜிமினா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லெஃப்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு போய் விடுறாண்டா. அண்ட் உங்களை கீழே விட்டுட்டு ரெடி பொண்டாட்டி ஃபுட் எடுத்து வை, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். நீங்களும் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் கீழே இருந்தானே, சாப்பிட்டலடி பொண்டாட்டி, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். ஜிமினா கரெக்டாக 8 o'clock சாப்பிட்டேன். இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு பிடிச்சி கேள்றான். அண்ட் வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு உங்களை திருப்பி மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஊட்டி விடுறி பொண்டாட்டி. என் ஜிமினா குழந்த மாதிரி பண்ணுது. ஆனால் ஆஃபீஸில் சிடுமூஞ்சியாமே எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாடி பொண்டாட்டி, உன்கிட்ட மட்டும்தானே நானா இருக்க முடியும். அச்சோ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கியூட்டா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க அவனுக்கு ஃபுட்டும் ஊட்டி விடுறீங்கடா. எப்படி போச்சு பொண்டாட்டி இன்னைக்கு? ஹாப்பியா இருக்கியா? போர் அடிக்குது ஜிமினா நீங்க இல்லாம. ஐயோ சரி விடுறி, நான் ஒரு 2 months ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கவா? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணும். நீ 2 monthsக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன்டி ரொம்ப நாள் போல். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகேவா? ஜிமினா ஸ்டார்டிங்கில் நினைப்பு தெரியுமா, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் ஒரு வேலையில எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினச்சது எல்லாத்துக்கும் ஆப்போசிட். ரொம்ப ஸ்வீட் பாய். லவ் யூ பொண்டாடி. சரி போதும்டி, வேறு ஃபுல்லாக இருக்கு. ஓகே ஜிமினா, நான் போய் உங்களுக்கு மில்க் எடுத்து வைக்கிறேன். மில்க் குடிக்கிறீங்க தானே? குடிக்கிறேன்டி. அப்போ விடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அந்த மில்க் வேணாண்டி, எனக்கு வேற மில்க் வேணும். ஜிமினா போங்க. ஏய் என்னடி குட்ரி ஜிமின். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கீங்கடா. அண்ட் ஸோ இப்போ பாப்பாலாம் பிறந்துட்டாங்க. கேர்ள் பேபி தாண்டா பிறந்திருக்கா. அவ பேரு லென்சி. அண்ட் இப்போ தாண்டா பிறந்தா. ஸோ ஆஃப்டர் வந்து அந்த சீனில் இருந்து ஆஃப்டர் 7 months ஆச்சுடா. ஸோ பேபி பிறந்து 1 month ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு 1 month பக்கம் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்துருக்கீங்க. ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பேபி தூக்கிட்டு. அம்மா வருவாங்கடா, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் மட்டும் பேபியை வச்சு சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்கடா. ஜிமினா இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் பேபி பார்த்துக்கோ இந்தா அப்படின்னு நீங்கள் ஜிமினாட்ட கொடுக்குறீங்க. அண்ட் ஜிமினும் வாங்கிட்டு பேபியை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ராக் பண்ணிட்டு அந்த பேபியை வந்து பேம்பர் பண்ணிருக்கான், ஷேக் பண்ணிட்டு. அண்ட் கரெக்டாக அப்போ தான் என்ன பண்ணிடுது, பேபி அவன் மேலேயே சுச்சு போயிடுது. பொண்ணு எனக்கு பிடிக்கல போலடி, என்கிட்ட வந்தாலே சுச்சா போயிடுறா. உங்க பொண்ணு தானே, சமாளிங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமினும் அழகா பேபிக்கு வைப்லாம் பண்ணி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறான்.
தூங்கிடாடி இப்பவே. அப்படியா? சரி ஜிம்மன். ஆனா நான் ஃபீட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள தூங்கிட்டா. சரி அசைச்சா அவளே எந்திரிப்பா, அப்ப ஃபீட் பண்ணிப்பேன். போகடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த காட்டுல போட்டு வச்சாரான் பேபிய. பேபி அழகா தூங்குது, அது நின்று அவன் ரசிச்சுட்டு இருக்கான்டா. அண்ட் நீங்களும் அவன் பக்கத்துல போய் நின்று என்ன ஜிம்மன் வேற வேற லென்ஸியை தான் ரசிக்கிறீங்க, என்னெல்லாம் ரசிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமா, நீ எங்கடி நான் பக்கத்துல விடுறேன், பக்கத்துல கூட விட மாட்டேன். அவ்வளோ டயர்ட் ஜிம்மன். ஃபீட் பண்ணணும் பேபி பார்த்துக்கணும். இதுவே மாற்றி மாற்றி இருக்குல்ல. முடி பொண்டாட்டி ரொம்ப பாவம். பேபி வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறா. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன், சரியா? சிம்மன், எனக்கு தெரியும் சிம்மன், நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ்னு. ஐ எம் ஸோ பிளஸ்டு டு பி யுவர் வைஃப். லவ் யூ சிம்மனா. லவ் யூ டி பொண்டாட்டி. சரி, லென்ஸுக்கு ஃபீட் பண்ணணுமா என்ன? ஆமாம் சிம்மன், லென்ஸு எழுந்திரிச்சோன்னே. அதுக்கு முன்னாடி எனக்கு சிம்மன் எனக்குடி 1 மாதம் தண்ணி வச்சுட்டு இல்லாத கண்ணில் கூட கட்டாம இப்போ அது புட்றி. உங்க ஜிம்மினா எனக்கு வேலை இருக்கு, லென்ஸி வேற எழுந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி போனீங்கடா. அவன் கோவமா வைக்கிறான். ஏய் ஏன்டா இப்படி பண்ற? உள்ள வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி போய் சோஃபால உட்காந்துக்கிறேன்டா. உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நீங்களும் அவனை வேணும்னே வெறுப்பேற்ற மாதிரி அவனை நீங்களும் கண்டுக்கல. ரொம்ப கோவமா உட்காந்துருக்கான். நீங்க போய் கிச்சன்ல குக் பண்ணிட்டு ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க ஆஃப்டர்நூனுக்கு. ஜிம்மன் வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவன் மூஞ்ச அந்த பக்கம் திருப்பிட்டு உட்காந்துருக்கான். ஜிம்மினா சாப்பிடவான்னு கூப்பிட்டேன், நானும் வேணாம். ஜிம்மினா சாப்பிடவா? என்ன ஒன்றும் வேணாண்டி சொல்கிறேன்ல, என்ன ஒன்றும் வேணாம். ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கூப்பிடுறீங்க. அவன் டக்குனு திருப்பி பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறான். நோன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்க்காம உட்காந்துருக்கான். நீங்கள் நடந்து போய் அவன் மடியில் உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மனா சாப்பிடவாமா? ஓடி நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறல்ல லென்ஸி வந்ததுலேருந்து. ஜிம்மினா இல்லைம்மா. ஆமாம் இல்லைம்மான்லாம் சமாளிக்காத. இப்போ எதுக்கு என் தங்கம் ஏஞ்சல் கோச்சிட்டு உட்காந்துருக்கு? ஓடி நீ போ. லென்ஸி அழுவா, போய் அவளே பருப்பு. நான் என்னம்மா பண்ணுறது? உன் பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கா, இன்னொரு 10 நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறா. ஓடி நீனு. சரி நீ தங்கம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வேணும்டி எனக்கு வேணும், அவ்வளோதான்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கான் க்யூட்டா. அண்ட் நீங்கள் மடியில் உட்காந்துருக்கவனும் அவனுக்கும் ஹைப்பாக உங்கள் ஃபேஸ்டோட கிராப் பண்ணிக்கிறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே என்ன ஜிம்மன் போடின்னு சொல்கிறேன். அண்ணா கட்டி மட்டும் பிடிச்சிக்கியா? நான் ஏன்டி பர்மிஷன் கேட்கணும்? எந்த தானே நீனு? ஆமாம்ல கரெக்டு, நான் என்னோட பர்மிஷன் கேட்கணும்? எந்த நான் வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்குறான். ஸோ உங்களை தூக்கிட்டு மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான்டா. ரூமுக்கு கூப்பிட்டு போய் டம்முன்னு உங்களை பெட்லேயே போடுறான். ஜிம்மன் சாரி ரொம்ப நாள் ஆச்சுல. ஜிம்மன் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மன் அப்படி ப்ரெஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லவே டக்குன்னு அவங்க மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்கடா. ஸோ நீங்கள் நியூட் ஆயிட்டீங்கடா. ஸோ ப்ரெஸ் பண்ணனால அங்கேருந்து மில்க்கும் வடியுது.
ஒண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை லிக் பண்ணுறான் உங்கள் செஸ்ட்லேயே வச்சு. நீங்கள் ஒரு மாதிரி ஐஸ் மெக் பண்ணுறீங்க. சின்னண்ணா சும்மா போடி, இன்னைக்கெலாம் உன்னை விட மாட்டேன்டி பொண்டாட்டி. ஸோ சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஆயிப்பாயிடுறான். ஸோ நீங்களும் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. பொண்டாட்டி சொல்ல சிம்மன், அடியில் படுத்துவாடி. சிம்மன் எனக்கு அப்படிதாண்ட வேணும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளை மடியில் படுக்க வச்சுக்கிறீங்கடா. அவனுக்கும் ஃபிட் பண்ணுறீங்க. அவனும் ரொம்ப நேரம் குடிச்சிட்டு இருக்கான். எந்திரிச்சா அவன் வாயிலிருந்து லைட்டாக மில்க் ஒழுகுது. தங்கம் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வைப் பண்ணி விடுறீங்க. நல்லா இருக்குடி. எனக்கும் சேர்த்து நீயும் சாப்பிட்றியா? நான் இதை குடிச்சுக்கிறேன். சிம்மினா சரி சரி உடனே சிம்மினா சரி விடு இல்லாட்டி சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். அவங்கள அப்படியே பெட்லேயும் சாய்க்கலாம். அவங்களும் அப்படியே கிட்ட வந்து அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடு. நான் பார்த்தே ஒன்று ரொம்ப நாள் ஆச்சுது. ஏன்டி இவ்வளோ ஏங்க வைக்கிற? பாவம்ல நான். நீ தானே கேட்ட பேபி வேணும்னு. இப்படி தானே இருக்கும். பேபி வந்தா என்ன பார்க்க மாட்டேது. நீ தான் ஜெமினியா ஃபர்ஸ்ட் பேபி. அப்போ நீ அவளை மட்டும் பார்க்குற. அது குட்டி பாப்பா இல்லைம்மா, அப்போ பார்க்கணும்ல. என்னையும் பார்க்கணும்ல. நானும் பாவம். ஆமாம், என் ஜெமின் பாப்பாவும் பாவம். சரிம்மா பார்க்குறேன். கிஸ் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க ரெண்டு பேரும். சொல்லி ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிறீங்கடா. உங்கள் அப்சஷன்லாம் ஆஃப்டர் லாங் டைம்ஸ் ரெண்டு பேரும் காட்டிக்கிறீங்க. அண்ட் சிம்மனோட கை உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுதா. so much tea. சிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்சஷனும் ரெண்டு பேரும் காமிச்சுக்கிறீங்க. ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் உங்கள் உடம்புல ஃபுல்லாக அவன் விளாண்டுட்டு இருக்காங்க. டாடி கச்சி வைக்கவா? சிம்மனா ஷோ போடி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்கை பிடிச்சி கடிக்கிறான். சிம்மன் படிக்குதுமா, பொறுத்துக்கோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சு இடம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. அச்சோ பொண்டாட்டி மார்க் வந்துருச்சுடி. சின்னோ போச்சு போ. இன்னைக்கு ஈவினிங் உங்கள் அம்மா வராங்க. இப்படியே பார்த்தா என்ன நினைப்பாங்க? சின்னோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்ணாடி நம்ம மார்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் சிம்மன் வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவங்களோட ஃபேஸை அவங்க ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் அந்த மார்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா அப்படி பண்ணுற? பாரு, இதை நான் எப்படி போக வைப்பேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி இதோட அதிகமாக்கலாம்னு சொல்லி தெரியும். போக வைக்கலாம் எனக்கு தெரியாதுடி. சிம்மன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கியூட்டாக கன்சல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடா. பொண்டாட்டி எனக்கும் கொஞ்சம் டைம் போடுடி. லென்ஸி மட்டுமே பார்க்காத சரியா? சரி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அதா எழுந்துட்டாளா என் புள்ள? கொஞ்ச நேரம் விட மாட்டேங்கிறா அவங்க அம்மாவை தனியா. சிம்மன் பாப்பாவை அப்படி பேசக்கூடாது. ஓகே ஓகே பேசல நம்ம பொண்ணு. குட் பை. நீங்களும் ஜிம்மனுக்கு தலையை தடவி கொடுத்துட்டு போங்க ஜிம்மன், பாப்பாவை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
அண்ட் அவனும் வெறும் ஷர்ட்லெஸ்ஸாக வெறும் ட்ராக் மட்டும் போட்டு பாப்பாவை தூக்கிறதுக்காக போகிறான். நீங்கள் ஸ்டில் நியூடாக தான் இருக்கீங்க. அவனும் பாப்பாவை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அவளுக்கு ஃபீட் பண்ணுறீங்கடா. அண்ட் நீங்கள் ஃபீட் பண்ணுறதையே அவனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன் சின்ன ஏன் இப்படி பார்க்குற? இல்லாடி இப்போ ஒரு பாப்பா இருக்கா, ஒரு சைடு அவளுக்கு ஒரு சைடு அனுப்புங்களாம். அடுத்த ஒரு பாப்பா வந்தா நான் எங்கே போவேன்? சரி சரி சும்மா சொன்னேன். இந்த ப்ரெக்னென்சிக்கு என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுவே நான் பாவம் இல்லை. இன்னொரு குழந்தெல்லாம் ஐக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அவனை ரொம்ப அழகாக பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் அரேஞ்ச் மேரேஜஸ் கேரின்னு நினச்சிருந்தேன். பட் நீங்கள் டோட்டலாக என் மைண்ட் செட்டையே மாற்றிட்டீங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா எல்லாத்துக்குமே அரேஞ்ச் மேரேஜ் ஒரு ட்ரீமாக மாறிடும். லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிட்டே சொல்கிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். அண்ட் கரெக்டாக பாப்பா உங்களுக்கு வச்சுட்டு உங்கள் வாயில் கை வைக்கிறா. நீங்களும் அதை எடுத்து விட்டுட்டு அவளை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவள் அப்படியே தூங்கிட்டாடா மடியிலேயே. 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ அழகாக இருக்கால ஜிம்மின் நம்ம பொண்ணு. ஆமாடி இந்த மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கா ஜிம்மன். அப்படியே ஒரு க்யூட் ஃபேமிலியாக இருக்கீங்க. கண்ணே பற்றம் போல் அப்படி இருக்கு. அப்போ டக்குன்னு ஜிம்மன் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாமாடி? ஜிம்மன் நான் ட்ரெஸ்ஸே போடலை, போடுறீ நான் போய் கேமரா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் நைட் கேர் ஒன்று எடுத்து போடுறீங்கடா. குட்டி ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட். பாப்பாவை ஹெல்ப் பண்ணிட்டு பாப்பா அழகாக தூங்கிட்டு இருக்கான். அவனும் போய் கேமராலாம் செட் பண்ணிட்டு பெட்டில் வந்து உட்காடுறான். அவன் ஷர்ட்லெஸ்ஸா வெறும் ட்ராக் மட்டும் போட்டுட்டு இருக்கான். நீங்கள் அவன் கைக்குள்ளே போய்க்கிறீங்க. அவன் பாப்பாவை 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை பார்க்குற மாதிரி பிக்ஸ் எடுக்கிறீங்க. நிறையா பிக் எடுக்கிறீங்கடா. ஒவ்வொரு பிக்கும் அவ்வளோ அழகழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் ஃபேமிலி. ஸோ நீங்கள் ரொம்ப ரசித்து அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்கடா. சிந்தனா நான் நினச்சேன் அரேஞ்ச் லைஃப் கேரின்னு. பட் யூ ப்ரூவ்ட் மீ ராங் தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்குடா அந்த வாழ்க்கை. நீ நான் இந்த லென்ஸி ரொம்ப அழகாக இருக்கு. உன் கூட வாழ ஒரு ஜென்மம்லாம் பத்தாது ஜிம்மன். 100 ஜென்மம் கேட்பேன் அந்த கடவுள்கிட்ட. என்னடி கேட்குற சாமி கிட்ட? 100 ஜென்மம் நமக்கு போதுமாடி? 100 ஜென்மம் நமக்கு போதுமா? வேற வர ஏதும் கேட்பமா? சகாவரம் கேட்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. ஆகாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும், இருக்கணும், கலக்கணும். உன்னை விட உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, எவளும் இல்ல. ஓகே ட்விங்கிள்ஸ், இதோட இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன்டா. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். லவ் யூ ஆல், பாய்.